அழகாக நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி ஆல் டிவர்சிங் வேல் ஹோம் கம்மின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 8 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிய சாப்பிட்றேன் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த எபிசோடு வேறு அளவிலான சைகளாக இருக்குது. ஐ மீன் சண்டைகள் சொல்கிறேன். முடிஞ்சளவுக்கு பொறுமையாக பண்ணுங்கள். அதே மாதிரி க்யூட்டான மொமெண்ட்டில் சூப்பராக வரும். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். முடிஞ்சளவுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். கூடவே என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த பட்சத்தில் கமெண்ட்டில் தீமைகளை ஏமாச்சி போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, நம்ம கதை கொடுக்கலாம். இப்போ நம்ம செங்கும் அப்புறம் வந்து அந்த யவுங்கன்ற அந்த லேடியும் ஒரு இடமா வந்து நின்றுட்டு இருக்காங்க. லிங்சாம் பிவிலியன் வந்து இப்போ இந்த போட்டியில் 7வது இடத்துல இருக்கு. சிஸ்டர் அங்கே பாருங்க, பிரதர் லீ வந்துட்டாரு. என்ன பிரதர் லீ எவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது உங்களால? என்ன பண்றது, வேற 5 தான் எடுத்தேன். நானும் அதே தான். சரி ஓகே, இது திருட்டு பயில எதுக்கு நீங்க கூட்டு வந்திருக்கீங்க? இந்த கம்யூனிட்டியை கூட்டு வராது இவ்வளோ இந்த திருடுறோம் பாயிண்ட் எல்லாமே. ஏய் பைத்தியம், மாத்து பேசு. நான் இப்போ கூட உங்க கூட ஃப்ரெண்டாக தான் சேர்ந்துருக்கேன். இப்போ நம்ம அலைன்ஸ் வச்சு தான் விளையாடிட்டு இருக்கோம். சரியா இந்த கேம்ல. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம யவுமோனும். ஆமா பிரதர் லீ, யார் இந்த பொண்ணு? அவ பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கேன். ஓ இவங்க பேர் வந்து ஜாங் ரியோ ஹவுலங் டவர் இருந்து வராங்க. அவரு நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸ் அப்ல போயிட்டு இவன் தான் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு, நான் இவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, ஹாய் அப்படின்ற மாதிரி அவளை சொல்ல. என்னது கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்குன்ற மாதிரி அவ்வளவு சாக்காவே. இவங்க ஒண்ணு பக்கம் யோ பின்னையா லீ வந்த இடத்துல ஒரு பொண்ணு உசார் பண்ணிட்டியா, உன் கேர்ள் ஃப்ரெண்டா மாதிரி எல்லாம் சாக்காவே. டேய் இல்ல இது நான் மிகப்பெரிய எக்ஸ்பிளேஷன் பொறுமையா கொடுக்குறேன். இப்ப கேளுங்கடா. பாரியன் ஜூனியர் பிரதர் லீ வந்து வேற எல்லாம் கலக்கறியா, வந்த இடத்துல கடலை போட்டு ஒரு பொண்ணு கரெக்ட் பண்ணிட்டு இப்ப கல்யாணம் அப்படின்னு இவங்க பேசுறது ஹீரோ வந்து மனசு உடஞ்சிடறான். தேவையில்லாத கதையெல்லாம் பேசாதீங்கடா. கல்யாணமா விட்டா இவளுக்கு பிரசவமே பார்த்துருவீங்க போலன்ற மாதிரி கேக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. டியர் பிளேயர்ஸ், இந்த டெஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு இப்போ 15 செகண்ட் கிட்ட ஃபீல்டுல நிலையா இருக்கிறவங்க எல்லாருமே பாப்பீங்க. டோட்டலா 44 பாயிண்ட்ஸ். ரிமைனிங் இன்னும் 4 பீப்பிள்ஸ் இருக்காங்க. செகண்ட் கோட் சீக்ரெட் சொல்லக்கூடிய அந்த கிளான சேர்ந்தவங்க 35 பாயிண்ட். 4 பேர் இன்னும் அவங்கள ரிமைனிங் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல லிங்க் ஷோ ஷேங்மோனன் அவங்க 27 பாயிண்டோட 4 பேர் ரிமைனிங்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கோவா வந்ததுக்கு வரா. நம்ம சிஸ்டர் வந்துட்டாங்கப்பா. சரி மாஸ்டர் வந்துட்டாங்க. என்னாச்சு, பாயிண்ட் எடுத்தாங்களா இல்லையா? அவ்வளவு சோகத்துல வந்துட்டு இருக்காங்க. நான் எந்த பாயிண்ட்டும் எடுக்கல. நான் டாங்க மீட் பண்ணேன். இது பிரதர் டாங்க நீங்க இடத்துல மீட் பண்ணீங்களா? அவர் இதுல கலந்துட்டு இருக்காரா? எமி இன்னமும் உயிரோட இருக்கு. நல்ல விஷயம்பா, இன்னமும் உயிரோட இருக்கானா? இதுக்கே நீ இவ்வளவு சோகமா இருக்கு? இல்ல, நான் எம்மியை பார்க்கும்போது எனக்கு வித்தியாசமா தோணுச்சு. அவளுடைய பாடி ஒரு பார்க்க ஜாம்பி மாதிரி தான் இருந்தது. அவன் ஜாம்பி மாதிரியான நிலைமையில தான் உயிரோட இருந்தா. அது நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோ இதை கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். என்னது பாடி ஜாம்பி மாதிரி இருந்துச்சா அப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோ இன்னொரு பக்கம் தன்னுடைய திமிங்கலத்தை யோசிச்சு பார்க்கறான். அவர்கிட்ட நம்மளுடைய கிளான்ல வந்து திரும்ப ஜாயின் பண்ணி சொல்லி கேட்டேன். பட் நான் அவர் என்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அவன் இப்ப எங்க இருக்கான்? பிரதர்லி என்னாச்சு இவ்வளவு கோவம் ஆயிட்டீங்க? வாய்ப்பு இல்ல, அமைதியாகணும். மற்ற விஷயத்தை யோசிச்சா நான் கண்டிப்பா இந்த இடத்துல கொலாப்ஸ் ஆயிடும். ஒன்னும் இல்லப்பா, வாங்க கேமை கண்டினியூ பண்ணுவோம். கண்டிப்பா பின்னாடி இந்த விஷயத்தை பத்தி நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். பிரதர்லி சொல்றது சரிதான். இப்போதைக்கு நமக்கு பாயிண்ட் தேவை. கேம் நம்ம இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் காம்படிஷன் சிஸ்டம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்த கட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன போடுறத நம்ம யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். கிட்டத்தட்ட 200க்கு மேல இந்த இடத்துல பால்ஸ் எல்லாமே காலி ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஏன்டா கவலைப்படுற, நான் தான் அவங்க கூட இருக்கேன்ல. இதுக்கப்புறம் நிறைய எடுக்கலாம்டா. வாங்க மூறான் திருட்டு பையில. இருக்கிறதுல ரொம்ப கம்மியான பாயிண்ட் இருக்கும். இதுல வர இவர் ஷேர் பண்ணி போறான். ஷேர் பண்ணா கூட அவ்வளவு வருமா தெரியல எல்லாருக்கும் தனித்தனியா. செங்கும் அது மட்டும் இல்லாம என்னுடைய பெட்டை இந்த இடத்துல நான் சாக விடுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்ற விஷயத்தை கேட்டுட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் யோசிக்கிறான். அவ ஒரு 3 பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்த. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்க என்ன ஐடியான்ற மாதிரி இவங்களை ஷாக்கா பார்க்க. அடுத்த கட்டமா பார்த்தா ஒரு 2 பேருக்கு அமைக்க அவனுங்க பார்த்து தன்னுடைய பெட்டை பயன்படுத்தி ஒரு 3 பால்ஸ் வந்து இருக்கிற இடத்துல அதை அனுப்பிச்சு போய் எடுத்து சொல்றானுங்க. அதுவும் போயிட்டு ஜாலியா எடுத்து வந்துட்டு இவங்க கிட்ட விளையாடி இருக்க. இவங்களை எடுத்து அது சொருவலான்னு பாக்குறானுங்க பிரேஸ்லெட் குள்ள. ஆனா உள்ள போல அப்புறம் பார்த்தா அது கல்லாட்டம் இருக்கு. என்ன இது அப்படின்ற மாதிரி பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தா பாலுங்க வந்துடுறானுங்க. டேய் உங்க கிட்ட இருக்கிற மொத்த பாயிண்ட் எங்களுக்கு கொடுறாங்கடா அப்படின்ற மாதிரி இவனுக்கிட்ட அடித்து புடுங்கிறதுக்கு வந்துட்டானுங்க நம்ம பாலுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க பெட்டை வச்சு அட்டாக் பண்ண பார்க்க போடாதீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து நம்ம செங்கும் ஹீரோ சேர்ந்து அவனுங்களுடைய பெட்டை வச்சு அட்டாக் பண்ண அந்த ஓனை வந்து கதறுது. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய வெயின் ஸ்பிரிட்டை பயன்படுத்தி இவனுக்கு 2 பேரும் கட்டி போட்டு தரையிலே அடிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு மூஞ்சி வழியே நம்ம சில்வருடைய மூத்திரத்தை மூச்சு விடு. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கிட்ட இருக்கிற பிளேஸ் செட் எடுத்துறான். கிட்டத்தட்ட நமக்கு 5-4 பாயிண்ட் கிடைச்சிச்சுப்பா. வாங்க அதை ஆட் பண்ணிப்போம். நம்ம திருட்டு போயிலும் பார்த்தா அதான் சோமுங்சனே எனக்கும் பங்கு வேணான்ற மாதிரி சண்டைக்கு வரேன். அந்த டைம் பார்த்தா இந்த பொண்ணும் இது எல்லாமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் மிரட்ட ஆரம்பிக்கிறான். அதாவது தன்னுடைய பெட்டியை வச்சு இவனுக்கு சண்டை போட்டு இருக்கேன். டேய் பெட்டை கொடுத்துருங்கடா அப்படின்ற மாதிரி அவன் மிரட்ட இந்த பொண்ணு மேல கையை வச்சு கொடுக்குறீங்களா இவளை காலி பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி மிரட்ட. இன்னொரு பக்கம் இது யோமோ ஒன்று பார்த்துட்டு அடைச்சா இதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்களே வா இந்த பாயிண்ட் கொடுக்கணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சோமுங்சன் சொல்ல. இன்னொரு பக்கம் தன்னுடைய பெட்டை பயன்படுத்தி அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுறான். இன்னமும் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதனா ஒன்று பண்ணி என்ன ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது. கோபம் வந்துட்டு சரி ஓகே அவளை நாங்க விரத்துக்காக எங்களுடைய பாயிண்ட் கொடுக்குறோம், தயவு செஞ்சு அதை விட்டுருங்களா? அதுக்கப்புறம் ஹீரோ முன்னாடி வந்துட்டு 2 பிளேஸ் கொடுக்க தயாரா இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு வந்து ஃபீலிங் ஆகிறா. எனக்கு காப்பாத்த என்னுடைய டார்லிங் முயற்சி பண்றான். டெத் கோஸ்ட் இப்போ கிரிட்டிக்கலான மூமெண்ட்ல இருக்கானே. என்னுடைய மனசு அவனுக்கு தான் எப்பவுமே நல்ல டீல் தான் கொடு. அப்ப நான் இவளை கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவனுக்கிட்ட ஹீரோவும் அந்த பிரேஸ்லெட் கொடுத்துட்டு அவங்கள பாயிண்ட் எடுத்துருக்கானுங்க. ஓகே நல்ல விஷயம் தான். இவளை நாங்க உயிரோட விட்டுறோம், கவலைப்படாதீங்க. விடுங்கடா. என்ன இது நாங்க எப்பயே விட்டா எங்களை அடிச்சு நீங்க எங்க கிட்ட இருந்து புடுங்க மாட்டீங்க என்ன நினைச்சோம். அதனால கொஞ்சம்
கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் அவளை பாதுகாப்பா அந்த இடத்துல விட்டுறோம். நீங்க அதுக்கப்புறம் காப்பாத்திக்கோங்க. செங்குவத்தை கேட்டுட்டு டேய் பேசுறதுனால நியாயமா பேசுங்கடா, பொம்பளை மாதிரி எதுக்கடா இந்த மாதிரிலாம் பண்றீங்க, இவ இன்னும் எங்க கையில தான் இருக்கான்றது மறந்துடாதீங்க. ஆனா அவளும் பரவாயில்ல, என் உயிரை போனா கூட பரவாயில்ல, இவ்வளவு வந்து அழிங்க, இவங்க யாரையும் விட்டுறாதீங்க. என்னடி சொல்ற, ஆனா உன் உயிர் எனக்கு ரொம்ப முக்கியமானது, பரவாயில்ல என்னோட டார்லிங், கவலைப்படாத மாதிரி அவளை கண்ணடிச்சு சிக்னல் கொடுக்க ஹீரோ இதை புரிஞ்சுக்கிறான். என்ன இருந்தாலும் நீ இதை விட்டு போகணும்னு எனக்கு ஆசை கிடையாது. சரி ஓகே, அவளை பாதுகாப்பான இடத்துக்கு போயிட்டு விட்டுங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றது கேட்டு அதுக்கப்புறம் அவங்களை எழுத்துன்னு போக இரவால எதுவுமே பண்ண முடியல. டே பாத்துட்டு இருங்கடா அவனை, பிரதர்லி என்ன பண்ண போறீங்க, இதே மாதிரி தான் என்னுடைய யங்கர் சிப்ளிங்ஸும் இந்த மாதிரி பண்ணானுங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ உயிரோட வரல. அதுக்கப்புறம் அவனுங்களும் அதுக்கப்புறம் அந்த கிளம்ப என்ன போக இந்த பொண்ணு ஆஸ்டேஜா வச்சுக்கிட்டு அவங்களும் போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வில்லத்தனமா சிரிக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்களும் ஆல் மெம்பர்ஸ் ஹாலாங் உள்ள எலிமினேட் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 14 டீம்ஸ் என்ன ரிமைனிங்ல இருக்காங்க. என்னது ஜாங் என்ன பண்ணாங்க, இவங்களை சும்மா விடாதீங்க, இந்த இடத்துல அடிச்சு தொந்தரவு பண்ணும், எவ்வளவு தெரியும் அவளை கொண்டு இருப்பீங்கடா, உங்களை சும்மா விட மாட்டேன், எங்களே ஏமாத்தி இப்படி பண்ணுவீங்க, எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரி ஹீரோ கடுப்புல பார்த்தா பெரிய அங்க போறா முன்னாடி இவனுக்கு முன்னாடி டேய் நாங்க ஏதோ பண்ணல மாத்திர ஏதோ பண்ணிருக்க மாட்டேன்டா, ரொம்ப நல்லவன்டா, பொம்பளை தொகல அவனுக்கு கிடையாதுற மாதிரி இவனுக்கு எதிர ஆல் மெம்பர் ஆஃப் தி ஈவில் டைகர் கில்ட் எலிமினேட் ஆயிட்டாங்க. 13 மெம்பர்ஸ் இன்னும் ரிமைனிங்ல இருக்காங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட்ஸ்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, என்னடா இங்க நடக்குது, வாங்கப்பா என்ன அங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவும் போக ஹீரோ அங்க போன பிறகு பார்த்தா என்ன தெரிய வந்தேன், ஏன் நீ நல்லா இருக்கியா, என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உன்னை பத்தி யாரும் கவலைப்பட்டா, ஜஸ்ட் நீ அரசாங்க வந்து அந்த ஆளை பார்க்க வந்து அவன் எப்படி இருக்கானு, என்னடா அப்ப என் மேல உனக்கு அக்கறையே கிடையாதோ, என்ன இருந்தாலும் நான் உனக்கு தான்டா, நடந்த விஷயம் என்னன்ற மாதிரி அதுக்கப்புறம் காமிக்க வில்லத்தனமா சிரிக்கேன். ஏய் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க, சிரிக்காத இல்ல நான் கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் கடுப்பாவான். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், நீங்க ஹாப்பியா இருக்க, நான் என்ன வேணாலும் சொன்ன பண்ணதுக்கு தயாரா இருக்கேன். ஏய் என்கிட்ட கிட்ட வராதரி, இந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் கிடையாது, எனக்கு சோக்கல ஒண்ணு கிடையாது, எனக்கு ஆல்ரெடி ஒரு பொண்டாடிக்கிறா படாதரியும் சொல்ல, பொண்டாட்டியா இருந்தாலும் பரவாயில்ல என்ன ஒப்பாட்டியா வச்சுக்கோ, நான் உங்களுக்கு தான் அங்கிள், ஆள் நட மட்டுமே இல்ல இந்த இடத்துல என்ன வேணா பண்ணலாம், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தன்னுடைய அழகுல அவனும் மயக்க வைக்கிறான். அவன் மயங்கிறது என்ன பக்கம் இவனும் கான்சன்ட்ரேஷன் இல்லாம போயிட என்ன பக்கம் இதை பயன்படுத்தி தன்னுடைய மேஜிக்கல் சர்க்கிள்ல இருந்து அவளுடைய பெட்ட வெளியே வர வைக்கிறான். பெட்டா வரி வர பார்த்தா இவளே ஒரு பெட்டு மாதிரி மாதிரி காமிக்கிற உள்பாட்டம், பாக்க இவ்வளவு அழகா இருக்கா, அப்புறம் பார்த்தா இவளுடைய பெட்டே வேற லெவலா இருக்கா, அவ இவனை மயக்கிட இவன் அவ்வளவுதான் காலி, ஒருத்தன் ஜாலிபா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் தான் எலிமினேட்ன்ற விஷயம் காமிச்சிருப்பாங்க. கடுப்புல அவனும் இவன் மேலே கை வைப்பான். அதுக்கப்புறம் இவ்வளவு எலிமினேட் ஆயிடுவான். நான் உன்னை பத்தி எவ்வளவு தரமா கவலைப்பட்டது தெரியும் இந்த உனக்கான ரிவார்டா இந்த பிரேஸ்லெட் கொடுக்குறேன், இப்போ என்ன எனக்காக தானே இதை பண்ண சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறம் இப்ப கப்பல்ல காமிக்க நிறைய பேர் இன்னும் எலிமினேட் ஆகுறாங்க. இந்த பொண்ணு இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஈவில் போன்ஸ் கல்ட்டு வந்து எலிமினேட் யாரும் அவங்களை கொண்டு இருப்பாங்க. ஏதோ இந்த சிம்பிள் பாருங்க, எந்த மாதிரி இருக்கிற ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த கேண்டிடேட் ரொம்ப அட்டாக் ஆகிட்டு இருக்காங்க. எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை கேட்டுட்டு ஆளுங்களாம் அந்த இதுல இருந்து கிளம்பி போயிட்டு எலிமினேட் ஆனவங்களை பார்க்க அவனுங்க அந்த இதுல தூக்கி போறாங்க. இந்த பொண்ணு பார்த்தா எலிமினேட் ஆனதுல அவளும் இந்த இடத்துல இருந்து கூட்டணும் பக்கம் பாக்குறாங்க. அவளும் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் அவளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க நல்லாவே போராடிங்க, ஜெயிச்சு கொடுத்தது ரொம்ப நன்றின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளை சொல்ல நீங்க என்னதான் எல்லாரும் சொன்னாலும் ஒருத்த மட்டும் என் மேல எதுவுமே சொல்ல மாட்டான், கம்முனியாக்குறான். என்ன டார்லிங் நான் உன்னை பத்தி தான் பேசுறேன். ஆமாடா டேய் செங்கும் டேய் உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கேட்கறதுக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டியாடா, அவள் யாரா ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அவன் பேச பாத்துக்கோ, ஒழுக்கமா நடந்துக்கிற பையன் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோ, ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஹீரோ வந்தாங்க. சரி ஓகே ஜியோ ரோஜர் நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. ஓகே உனக்காக நான் அங்க காத்துட்டு இருப்பேன், உனக்கு வேணா ஒரு குட் பை கிஸ் கொடுத்துட்டான் போயிட்டு வரதுக்கு முன்னாடி. இல்ல வேணாம் அதை நீங்களே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவளை கூட்டி நான் கிளம்ப பாய் சொல்லுவான். இவனை எப்பவுமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும், உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவளை கிளம்ப ஈரக ஒரு மாதிரி ஆயிடுது. எல்லாம் இவனை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆஹா இபிஐ எல்லாம் வேலை ஆரம்பிச்சிச்சு போலயே. ஏய் வினோதமா பாக்காதீங்க என்ன ஒரு மாதிரி இது பாயிண்ட் இருக்கும்போது போயிட்டு பாயிண்ட் இப்ப ஷேர் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 3 பிரேஸ்லெட்ல 12 பாயிண்ட்ஸ் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் இருக்கும்போது மொத்தம் 26 பாயிண்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா நம்ம தான் லிங்க் சாம்பியன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வர போறோம். இப்போ ஏய் அப்ப நாங்களாம் என்ன பண்றீங்க, எல்லாருக்கும் சமம் தான் அந்த பாயிண்ட். வந்த நீ ஒரு இதுவும் பண்ணல, எதுவுமே சும்மா வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கேன். கிஃப்டா வேணா நாங்க எதனா சும்மா கொடுக்கலாம். டேய் இந்த ஏமாத்திர வேலை வேணாம், சொன்னபடி 5 பாயிண்ட் எனக்கு கொடுக்கறதுனா கொடுங்க, ப்ராமிஸ் பண்ண மாதிரி. நாங்க ஏன்டா கொடுக்கணும், நீ வந்து ஒரு வேலையும் பண்ணலையடா, எல்லாமே நாங்க தானே பார்த்தோம். டே ஐயோப்பா நீ சொல்லக்கூடாதா, டே கம்முனாடி உங்களை நம்பி தானே நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணிட்டு ஒத்துக்கிறேன், என்ன இப்படி ஏமாத்து பாப்பீங்க, உங்களை உயிரில இருந்து அப்பதான் காப்பாத்துறேன், ஏன்டா என் உயிர் எடுக்கிறீங்க மாதிரி. அதுக்கப்புறம் குழம்பு கழுத்து நெரிக்காதடி. அதுக்கப்புறம் பார்த்தா அவன் கேட்டதின் பேர்ல அவனுக்கு பாயிண்ட் கொடுத்துறாங்க. அடேங்கப்பா இப்ப என்கிட்ட 9 பாயிண்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப கப்பல்ல பார்த்தா இந்த பொண்ணு என்னப்பா இது சடனா நிறைய பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, லிங்ஷான் பெவிலியன்ல இவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது எப்படி, மொத்தமா 41 பாயிண்ட்ஸ். டாப் 3ல வந்து இப்ப லிங்ஷான் பெவிலியன் வந்து செகண்ட் ரேங்க்ல வந்துருச்சு. லிங்ஷான் பெவிலியன் வந்துருச்சா சூப்பர்ன்ற மாதிரி அண்ணன் சந்தோஷத்துல இருக்க. ஏய் நீ எதுக்குடா சந்தோஷப்படுற, கம்முன் அடிங்கடா அவனுங்க, நம்ம எனிமி தானே அவனுங்க, நீ அவனுடைய தேவையில்லாத ஃபேனா இருக்க போலியே. அதெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே அவன் ஃபேன்லாம் தான் இருப்பாங்க. உடனடியே 21 பாயிண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். கண்டிப்பா மத்த யோட்டோ சீக்ரெட் ஆர்ட் அப்புறம் வந்து ஷெங்கியோ சீக்ரெட் பிளான சேர்ந்தவங்களை எலிமினேட் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பாயிண்ட் வந்து இவங்க எடுத்திருக்காங்க. அதனால தான் அவங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடேங்கப்பா வேற லெவல்ல வளர்ந்துட்டு வராங்களே. பிரதர் இங்க பாரு இங்க ஐஎஸ்எஸ் ஸ்கோர் எடுத்துருக்கணும் உனக்கு தெரியும். ஓ ஜாங் ஏஞ்சி புதுசா வந்தவன் இவ்வளவு எப்படி இவ்வளவு எடுப்பான். அப்புறம் நடந்த விஷயத்த சொல்றானுங்க. வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ தான். அவருடைய பேர் வந்து லீ. ரொம்ப ஹேண்ட்ஸமான யங் மேன். அவங்க கிட்ட இருக்கிற சக்தி அபாரமா இருக்கு. இன்னும் பார்க்கவே ரொம்ப அழகா இருப்பானா, சாங்கா வேற இருப்பான். அவ எனக்கு ஏத்த ஜோடி தான்ற மாதிரி இவ்வளவு உனக்கு பக்கம் வைக்கப்பட. பிரதர் நான் அவளை பார்த்தே ஆகணும். ஆனா இதுக்கப்புறம் லிங்க் சான் பெவிலியனுடைய மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன். என்னடி திடீர்னு புதுசா எதுவும் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல ஃபேன் ஆயிட்டியா, நல்ல விஷயம். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜுக்கான மேட்சும் இப்ப ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 10 டீம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்த்தா சிசாஞ்சியோ செஞ்சுச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளானோடைய மெம்பர் தான் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஜுராயா மாதிரி இருந்த அந்த கிழமை மொத்தம் 54 பாயிண்ட் எடுத்திருக்கான். லிங்ஷான் பெவிலியன் 2வது இடத்துல இருக்கு 45 பாயிண்டோட. 3வது கோஸ்ட் சீக்ரெட் கிளான் அவங்க 43 எடுத்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம டாங் இருக்கிற கிளான் அடிச்ச லிங்ஷான் பெவிலியன் 2வது இடமா அப்படின்ற மாதிரி அவனும் பார்த்து ஷாக் ஆகும். அடுத்த கட்டமா இருக்கிறவங்களுடைய அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தக்க வச்சுக்கணும் இந்த பாயிண்ட் எல்லாமே என்ன ஓகேவா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கொண்டாடத்துல இருக்காங்க நம்ம லிங்ஷான் பெவிலியன் சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஒரு ஸ்டெப் போடுவாங்க. வா போ அப்படின்ற மாதிரி அவங்க காமெடி பண்ணிட்டு இருக்க
சோமோங்டன் பார்த்துட்டு ஏய் சைக்கோ கேங்ல வந்து சேர்ந்துட்டனோ அப்படின்ற மாதிரி பாக்குறான். ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த தீவே நடுங்க ஆரம்பிக்க. என்னப்பா நடக்குது? இது பெரிய டர்ட்டில் நகருது. செகண்ட் ஹாஃப்ல மொத்தம் 3 ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் அது என்னன்னா, எந்த ஒரு விதத்திலையும் ஒரு கணக்குல இந்த டர்ட்டில் தண்ணிக்குள்ள முழுக இவங்க யாரும் தண்ணிக்குள்ள விழாத மாதிரி அதுல உச்சியை போய் அடையணும். கடைசியில வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒரு இடத்துல வந்து மிகப்பெரிய சண்டை ஏற்படும். அதுல கடைசி நிக்கிறவங்களை மட்டும் தான் ஜெயிக்க முடியும் அந்த மேட்ச்ல. ஃபைனல் ரேங்கிங் எப்படி இருக்க போகுது பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயும் தண்ணி சூட ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் பயந்துட்டு சமவேகமா ஹைட்டான பிளேஸ் நோக்கி வர்றாங்க. எக்காரணத்தை கூட நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல எல்லாரும் உங்களுடைய பெட்டை சமன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா அங்க நோக்கி வர அடுத்த கட்ட ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையுமே எதிர்க்கிறதுக்காக தங்களுடைய பெட்டை பயன்படுத்தி ரெடியா இருக்காங்க சண்டை போடுறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தா செங்கோ ஷாக் ஆகிறான். ஏ அது எமியா பிரதர் டாங் நீயா? பரவாயில்லையே, ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் போல. எப்படி இருக்கீங்க லிங்ஷான் பெவிலியன்? ஹீரோவும் டேய் எமிக்கு என்னடா ஆச்சு? நீ பேசுறதா இருந்தா என்னுடைய குவாலிஃபிகேஷன் பத்தி தான் பேசணும். எமியை பத்திலாம் நீ கேட்க தகுதியே இல்ல. உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்களுடைய கேங்ல இருக்கவங்கிட்ட டேய் அந்த ஷார்ட் ஆர் வச்சுட்டு இருக்கிற பொண்ணு அந்த லாங் ஆர் வச்சுட்டு இருக்கிற பொண்ணு எனக்கு நான் அவங்கள சமாளிக்கிறேன். வாடா அவங்கள சமாளிக்க தானே நாங்க தயாரா இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா தண்ணிக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு விஷயமோ எழுதுன்னு போக ஹீரோ தன்னுடைய பிரேஸ்லெட் பார்த்தா சோமங் சின்ன கொடுத்துட்டான். டேய் இதை எடுத்துக்கூடா, நான் இதை தோத்து போயிடுவேன் நினைக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ள எழுதுன்னு போக என்னது அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்காய் பார்க்க உள்ளுக்குள்ள பார்த்தா மிகப்பெரிய ஆக்டோபஸ் இவன் முன்னாடி இருக்கு. ராட்சச ஆக்டோபஸ். ஹீரோவும் வேற லெவலான சண்டை இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரி பார்த்து சந்தோஷத்துல இருக்கான். அதோட இந்த தலையை எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு பெல் ஆன் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டீஸ் வரும். கண்டிப்பா வழக்கம் போல எபிசோட் பிரமாதமா இருக்கும். முடியல யார் ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலுமே கமெண்ட்ல வேலை முடிச்சு போடுங்க, நானும் பார்த்துக்கிறேன். சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சு